இறையமுதும் நேயர்களுக்கு வணக்கம். உடலும் உள்ளமும் இணையும் உன்னதத்திற்கு உங்களை நான் வரவேற்கிறேன். அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக வாழ்த்துக்கள். இன்றைய நாள் உங்கள் அனைவருக்கும் நல்லதே நடக்கும் என்று உங்களுக்கு ஒரு நல்ல நாளாகவும் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைய தினம் விஸ்வாவசு வருடம் பங்குனி மாதம் 30ஆம் நாள் 13/4/2026 ஏப்ரல் மாதம் திங்கட்கிழமை. இன்று பிறந்த நாள் கொண்டாடும் நேயர்களுக்கும் திருமண நாள் கொண்டாடும் தம்பதியர்களுக்கும் எங்களின் மனமார்ந்த வாழ்த்துக்கள். இன்றைய தினம் சூரிய உதயம் 6:04 லக்கணம் மீன லக்கணம். இன்றைய தினத்திற்கான திதி ஏகாதசி இரவு 10:26 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு துவாதசி வருகின்றது. நட்சத்திரம் அவிட்டம் நட்சத்திரம் பிற்பகல் 1:22 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு சதயம் நட்சத்திரம் வருகின்றது. நல்ல நேரம் காலை 6:30 முதல் 7:30 மணி வரையிலும், மாலை 4:30 முதல் 5:30 மணி வரையிலும். கௌரி நல்ல நேரம் காலை 9:30 முதல் 10:30 மணி வரையிலும், மாலை 7:30 முதல் 8:30 மணி வரையிலும். ராகு காலம் 7:30 முதல் 9 மணி வரையிலும், இரவு 4:30 முதல் 6 மணி வரையிலும். குளிகை 1:30 முதல் 3 மணி வரையிலும், இரவு 7:30 முதல் 9 மணி வரையிலும். யமகண்டம் 10:30 முதல் 12 மணி வரையிலும், இரவு 3 முதல் 4:30 மணி வரையிலும். இன்று யோகம் மரண யோகம் இருக்கின்றது. காலை 6:03 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு சித்த யோகம் வருகின்றது. கரணன் 9 முதல் 10:30 மணி வரையிலும். இன்றைய தினத்திற்கான சூலம் கிழக்கு, பரிகாரம் தயிர், சந்திராஷ்டமம் புனர்பூசம் மற்றும் பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு. புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு பிற்பகல் 1:22 வரை சந்திராஷ்டமம் இருக்கின்றது. அதற்கு பின்பு பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் வருகின்றது. இனி இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களை பற்றி பார்க்கலாங்க. முதல்ல மேஷ ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாம். மேஷ ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சிறப்பான நாளாகவும் இருக்கும். உங்களுடைய பேச்சுக்கள்ல தெளிவாகவும் உணர்வீங்க. உங்களுடைய பேச்சாற்றலும் அதிகரிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சாதித்து காட்டக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். உங்களை சுற்றி இருந்து வந்த குழப்பங்களும் நீங்கும். பணியில இப்பொழுது கவனத்தையும் செலுத்துவீங்க. சக பணியாளர்கள் கிட்ட பொறுமையாக பழகுவதும் நல்லது. பணியை குறித்த நேரத்திற்கு முன்பாகவே முடிக்கவும் செய்வீங்க. வேலைகளை முன்னுரிமைப்படுத்தி முடிக்கவும் செய்வீங்க. திருமண உறவிலை என்று உங்கள் துணை இடத்துல நட்பான அணுகுமுறையுடனும் இருப்பீங்க. அவர்களிடத்துல இருந்து நல்ல ஆதரவுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். நிதிநிலையை நல்ல முறையில சமாளிக்கவும் செய்வீங்க. செலவுகளை நல்ல முறையில நிர்வகிக்கவும் செய்வீங்க. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். உங்கள் தாய் தந்தையின் உடல் ஆரோக்கியத்திற்காக பணத்தை செலவழிக்க வேண்டியதும் இருக்கும். இது தவிர்க்க முடியாத செலவுகளாகவும் இருக்கும். இன்று கிடைக்கின்ற செய்திகள் மகிழ்ச்சியான செய்திகளாகவும் இருக்கும். பணிச்சுமை சற்று கூடுதலாக இருப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களுடைய திறமைகளுக்கு ஏற்ப ஊதிய உயர்வும் கிடைக்கப் பெறுவீங்க. நீங்கள் நினைக்கின்ற வேலைகளை நல்லபடியாக முடிக்கவும் செய்வீங்க. உறவினர்களுடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். வெளியில இருந்து நல்ல செய்திகளும் வந்து சேரும். வியாபாரமும் அதிகரிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கையில பணமும் இருக்கும். செலவுகளை சமாளிக்கவும் செய்வீங்க. நினைத்தது நல்லபடியாகவும் நடைபெறும். எந்த ஒரு வேலையை எடுத்தாலுமே வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. இன்று சில சிரமங்கள்ல இருந்து வெளிப்படவும் செய்வீங்க. கணக்கு வழக்குகளை சரிபார்த்துக் கொள்வதும் நல்லது. கடன் கொடுப்பதில் அவசரப்படவும் வேண்டாம். மனைவியினுடைய பேச்சுக்கள் உங்களுக்கு ஒத்துழைப்பையும் தருவதாகவும் இருக்கும். கணவன் மனைவிக்கு இடையே நெருக்கமும் உண்டாகும். வரவேண்டிய பணமும் கைக்கு வந்து சேரும். விலகி சென்ற உறவினர்கள் வலிய வந்து பேசவும் செய்வாங்க. அழகுக்கும் இளமைக்கும் முக்கியத்துவமும் தருவீங்க. புதிய ஏஜென்சிகளை எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உத்தியோகத்துல சக ஊழியர்களுடைய ஆதரவினால நினைத்ததை நல்லபடியாக முடிக்கவும் செய்வீங்க. சில திருப்பங்கள் ஏற்படக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். ஒரு அதிர்ஷ்டகரமான நாளாகவும் இருக்கும். எதிர்பாராத பண வரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இப்பொழுது எடுக்கின்ற புதிய முயற்சிகள் வெற்றிகரமாகவும் முடியும். உங்களுடைய முயற்சிகளுக்கு வாழ்க்கை துணை ஆதரவாகவும் இருப்பாங்க. அலுவலகத்துல உற்சாகமான சூழ்நிலைகளும் காணப்படும். வியாபாரத்துல எதிர்பார்த்த லாபத்தையும் பெற்றுவிடலாம். பங்குதாரர்கள் கிட்ட எதிர்பார்த்த வேலைகள் அனுகூலமாகவும் முடியும். இன்று சவால்கள் நிறைந்த நாள் என்றும் கூறலாம். இன்று கூடுதல் பொறுப்புகளையும் சுமப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உழைப்பும் அதிகரிக்கவும் காண்பீங்க. எடுத்த வேலைகளை நல்லபடியாக முடிக்கவும் செய்வீங்க. அனைவருடைய எதிர்பார்ப்புகளையுமே பூர்த்தி செய்யக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. விவாதங்களின் மூலமாக சாதகமான பலன்களும் கிடைக்கப் பெறுவீங்க. வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்குவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. புதிய நபர்களுடைய அறிமுகத்தின் மூலமாக முன்னேற்றமும் உண்டாகும். பேச்சுக்கல்ல அனுபவ அறிவும் வெளிப்படும். இன்று பயணங்கள் சென்று வரக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபார பணிகள்ல நுணுக்கமான விஷயங்களை அறிந்தும் கொள்வீங்க. லாபம் உண்டாகக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் வெங்கடேச பெருமாளை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம்.
இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 3, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் மஞ்சள் நிறம். அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு சாதகமான நாளாகவும் அமையும். பொறுப்புகளும் அதிகரிக்கும். பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய அனுபவங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. விவாதங்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்பும் இருக்கின்றது. கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு சில நுணுக்கங்களை அறிந்து கொள்வதும் நல்லதுதாங்க. வீட்டுல உள்ளவர்களுடைய தேவைகளை அறிந்து நிறைவேற்றக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரிஷபராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. ரிஷபராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சாதகமான நாளாகவும் அமையும். வேலைகள்ல கண்ணும் கருத்துமாகவும் இருப்பீங்க. அதற்கான உயர்வும் கிடைக்கப் பெறுவீங்க. உங்களுக்கான பலன்களும் என்ற சாதகமாகவும் அமையும். உங்களுடைய எண்ணங்கள் நிறைவேறக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். பணியிடத்துல என்ற பொறுப்புகள் கூடுதலாகவும் இருக்கும். உங்களை நீங்களே உற்சாகப்படுத்திக் கொள்வதும் நல்லது. வேலைகளை எல்லாமே பொறுப்புடனும் முடிக்கவும் செய்வீங்க. திருமண உறவிலை என்று உங்கள் துணை இடத்துல காதலுடனும் உணர்வீங்க. உங்கள் துணையும் உங்களை புரிந்து கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சுமூகமான நாளாகவும் அமையும். இன்று பணப்புழக்கமும் அதிகரிக்கும். உங்களிடத்துல இருக்கின்ற பணத்தை கொண்டு பயனுள்ள விஷயங்களுக்காக செலவும் செய்வீங்க. சிலருக்கு புதியதாக சேமிப்பு கணக்குகளை தொடங்குவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். உணர்ச்சி வசப்படுவதை தவிர்த்துக் கொள்வதும் நல்லதுதாங்க. தேவையற்ற இடங்கள்ல கோபப்படவும் வேண்டாம். சில அவசியமில்லாத செலவுகளை மட்டும் தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. சிலருக்கு கடன்களை தந்து முடிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சேமிக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. தொழில சின்ன சின்ன பிரச்சனைகளை சமாளிக்கவும் செய்வீங்க. பூர்வீக சொத்துக்கள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் நீங்கும். கொடுத்த வாக்கை காப்பாற்றவும் செய்வீங்க. குடும்பத்துல சுப நிகழ்ச்சிகளுக்கான ஏற்பாடுகளும் நடைபெறலாம். மனைவியினுடைய ஒத்துழைப்புகள் உற்சாகத்தையும் தருவதாகவும் இருக்கும். இன்று தன லாபமும் இருக்கும். தொழில வருமானமும் இருக்கும். கேட்ட இடத்துல இருந்து பணமும் கைக்கு வந்து சேரும். உறவினர்களிடத்துல இருந்து வந்த தொல்லைகளும் நீங்கும். வேலை இடங்கள்ல பணிச்சுமை அதிகரிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வாகனங்களை ஓட்டும் பொழுது கவனமாக சென்று வருவதும் நல்லது. பிள்ளைகளுடன் அதிகப்படியான நேரத்தை செலவும் செய்வீங்க. தொல்லை தருகின்ற நண்பர்களிடத்துல கவனமாக பேசுவதும் நல்லதுதாங்க. இன்று குடும்பத்தினருடன் ஒற்றுமையாக பேசுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. விலகி இருந்த உறவினர்களும் சேர்ந்து வந்து பேசுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சில வேலைகளை முடிக்க முடியாமல் திணறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உறவினர்கள் நண்பர்களினால சில செலவுகளும் ஏற்படலாம். யாரையும் யாருக்காகவும் சிபாரிசு செய்யவும் வேண்டாம். உத்தியோகத்துல சில எதிர்பார்த்த சலுகைகளும் கிடைக்கவும் பெறுவீங்க. உங்களுடைய முன்கோபத்தினை மட்டும் தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. தந்தையின் வழியில மகிழ்ச்சியான போக்கும் காணப்படும். காலையில வழக்கமான வேலைகளிலும் கவனமாக ஈடுபடுவதும் நல்லது. பிள்ளைகளினால ஏதாவது செலவுகளும் ஏற்படலாம். வயிறு தொடர்பான பிரச்சனைகளும் ஏற்படக்கூடும் என்பதனால உணவு விஷயத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. இன்று புதிய முயற்சிகள் சாதகமாகவும் முடியும். மாலையில பள்ளி கல்லூரிக்கால நண்பர்களை சந்தித்து பேசியும் மகிழ்வீங்க. அலுவலகத்துல சக பணியாளர்களுடைய வேலைகளையும் சேர்த்து பார்க்க வேண்டியதும் இருக்கும். வியாபாரம் ஓரளவிற்கு நல்லபடியாகவும் நடைபெறும். இன்று வீட்டுல மகிழ்ச்சியான ஏற்பாடுகளும் நடைபெறலாம். விருந்து விசேஷங்கள்ல கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. அரசியல் களத்துல உங்களுடைய எதிரிகள் உங்களை மிஞ்சி செல்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்று புதிய முயற்சிகள்ல கவனமாகவும் ஈடுபடுங்க. உங்களுடைய அன்றாட வேலைகளிலும் கவனமாக இருப்பதும் நல்லதுதாங்க. சக ஊழியர்களிடத்துல அனுசரித்து செல்வதும் நல்லது. உடல் ஆரோக்கியத்துல ஒரு விதமான சோர்வும் ஏற்பட்டு நீங்கும். விலகி சென்றவர்கள் பற்றிய சிந்தனைகளும் அதிகரிக்கும். வாகன பயணங்களின் பொழுது கவனமாக இருப்பதும் நல்லது. விளையாட்டான பேச்சுக்களை கண்டிப்பாக தவிர்த்தும் கொள்ளுங்க. பணிபுரியும் இடத்துல பக்குவமாக பேசுவதும் நல்லது. தேவைக்கு ஏற்ப வரவும் இருக்கும். இன்றைய நாள் உங்களுக்கு ஊக்கத்தை தரக்கூடிய ஒரு நல்ல நாளாகவும் அமையும். இன்றைய நாள் நீங்கள் தட்சிணாமூர்த்தியை வைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தென்மேற்கு, அதிர்ஷ்ட எண் 8, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் நீல நிறம். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு அனுசரித்து செல்வதும் நல்லதுதாங்க. ஒரு விதமான சோர்வும் ஏற்பட்டு நீங்கும். ரோஹிணி நட்சத்திரக்காரர்களுக்கு பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. இன்று விரைவு செலவுகளும் ஏற்படலாம். மிருகசிரிடம் நட்சத்திரக்காரர்களுக்கு தனவரவும் இருக்கும். இன்றைய நாள் நீங்கள் சுறுசுறுப்பாகவும் ஊக்கத்துடனும் செயல்படக்கூடிய நல்ல நாளாகவும் அமையும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.
மிதுன ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மிதுன ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் நீங்கள் செயல்பாடுகள்ல சற்று கவனமாக இருப்பதும் நல்லதுதாங்க. ஏதாவது ஒரு சின்ன சின்ன இடையூறுகளும் இருக்கும். இதனால பெரிய அளவுல பாதிப்பு என்று எதுவும் இருக்காது. சில தடைகளையும் தாண்டி வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. கடின உழைப்பும் அர்ப்பணிப்புடனும் செயல்படுவீங்க. நம்பிக்கையுடன் இருப்பதும் நல்லது. இன்று வேலைகள்ல கவனமாகவும் இருங்க. தேவையற்ற சஞ்சலங்களுக்கு இடம் கொடுக்கவும் வேண்டும். சிறப்பாக செயலாற்றவும் செய்வீங்க. திருமண உறவிலை என்று தங்களுடைய விருப்பப்படியும் நடந்தும் கொள்வீங்க. உங்கள் துணையின் எதிர்பார்ப்புகளும் நிறைவேற்றவும் செய்வீங்க. உறவு பிணைப்பு நல்லபடியாகவும் இருக்கும். நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். பணத்தை செலவு செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களுடைய தேவைகளும் நிறைவேறும். ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். என்று ஆரோக்கிய குறைபாடு என்று எதுவும் இருக்காதுங்க. இன்று வேலைகள்ல மட்டும் கவனமாக இருப்பதும் நல்லது. தேவையற்ற மன உளைச்சல்களுக்கு இடம் கொடுக்கவும் வேண்டாம். உங்களுடைய புத்திசாலித்தனத்தினால வியாபாரத்தை பெருக்கவும் செய்வீங்க. லாபமும் உண்டாகும். வெளியூர் பயணங்கள்ல நீங்க நினைத்தது நிறைவேறக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. தொழில ஏற்பட்டு இருந்த போட்டிகளும் நீங்கும். மன நிம்மதியும் உண்டாகும். உறவினர்கள் தக்க சமயத்துல உதவிகளும் செய்வாங்க. நண்பர்களினால நன்மைகளும் உண்டாகும். தொட்ட காரியங்கள்ல வெற்றி உண்டாகக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. அரசாங்க உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. நினைத்தது நிறைவேறக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. வருமானமும் கூடி வரும். வியாபாரத்துல இருந்து வந்த போட்டிகளும் நீங்கும். நண்பர்களுடைய பேச்சுக்களை தட்டாமல் செய்து முடிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வேலையின் காரணமாக வீட்டிற்கு வருவதற்கு சின்ன சின்ன கால தாமதங்களும் ஏற்படலாம். இன்று கொண்டு செல்லும் பொருட்கள்ல கவனமாகவும் இருங்க. குடும்பத்துல இருந்து வந்த பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வையும் காணலாம். சில ஆடம்பர செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கணவன் மனைவிக்கு இடையே அனுசரணையான போக்குடனும் இருப்பீங்க. யாரையும் என்று தாக்கி பேசவும் வேண்டாங்க. எடுத்திருந்து பேசிவிடவும் வேண்டாம். சகோதரர்களுடைய வகையில ஆரோக்கியமான விவாதங்களும் நடைபெறும். எதிர்பாராத பயணங்களினால சில செலவுகளும் ஏற்படலாம். வியாபாரத்துல பாக்கிகளையும் போராடியாவது வசூல் செய்தும் விடுவீங்க. தடைகளையும் தாண்டி முன்னேறக்கூடிய நல்ல நாளாகவும் அமையும். இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு உற்சாகமான நாளாகவும் இருக்கும். உங்கள் தாயின் விருப்பத்தை நிறைவேற்றவும் செய்வீங்க. தாய்வழி உறவினர்கள் இடத்துல எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. குடும்பத்தினருடன் கோயில்களுக்கு சென்று வரக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. பிரார்த்தனைகளை நிறைவேற்றவும் செய்வீங்க. சிலருக்கு புதிய நபர்களுடைய அறிமுகங்களும் இருக்கும். உறவினர்களிடத்துல பக்குவமாக நடந்து கொள்வதும் நல்லது. அலுவலகத்துல உங்களுடைய பணிகளை குறிப்பிட்ட நேரத்திற்கு முன்பாகவே முடித்து பாராட்டுகளையும் பெற்றுவிடுவீங்க. வியாபாரத்துல சக வியாபாரிகளினால என்று அனுகூலமான போக்குடனும் காணப்படுவீங்க. பிரச்சனை என்று எதுவும் இருக்காது. இன்று மாணவர்களுக்கு படிப்புல கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது தாங்க. பாடங்களை ஒரு முறைக்கு 2 முறை கவனமாக படிப்பதும் நல்லது. தொழில் துறைகள்ல வெற்றியும் உண்டாகும். பிள்ளைகள் இடத்துல இருந்து மகிழ்ச்சியான செய்திகளும் வந்து சேரும். மன உறுதியுடனும் செயல்படுவீங்க. எதிலும் என்று விழிப்புணர்வுடன் செயல்படுவதும் நல்லது. நினைத்த சில பணிகளை முடிப்பதில் சின்ன சின்ன கால தாமதங்களும் ஏற்படலாம். எதிர்பாராத சில பயணங்களுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நண்பர்களுடைய வழியில அனுசரித்து செல்வதும் நல்லது. ஒரு சில பொறுப்புகளினால சற்று சோர்வாகவும் உணர்வீங்க. தனிப்பட்ட விஷயங்களை யாரிடத்திலும் பகிர்ந்து கொள்ளவும் வேண்டாம். கடன் சார்ந்த செயல்பாடுகள்ல சிந்தித்து முடிவுகள் எடுப்பதும் நல்லது. இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சுமூகமான நாளாகவும் அமையும். இன்று நீங்கள் வெங்கடேச பெருமாளை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் மஞ்சள் நிறம். மிருகசிரடம் நட்சத்திரக்காரர்களுக்கு தாமதங்களும் ஏற்பட்டு நீங்கும். மகிழ்ச்சியும் உண்டாகும். திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு சோர்வு நீங்கி சுறுசுறுப்புடனும் செயல்படுவீங்க. புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு மதியம் 1:22 வரை சந்திராஷ்டமம் இருக்கின்றது. செய்கின்ற வேலைகள்ல கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கடகராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கடகராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு நல்ல நாளாகவும் இருக்கும். தன்னம்பிக்கை அதிகரிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்று பணவரவும் இருக்குங்க. சில நல்ல விஷயங்களும் நடைபெறும். பணியிட சூழல்கள் இனிமையாகவும் இருக்கும். ஊக்கத்தொகைகளையும் பெறக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. இன்றைய நாள் உங்களுக்கு திருப்திகரமாகவும் அமையும். உங்களுக்கும் உங்கள் துணைக்கும் இடையிலான உறவு படைப்பு நல்லபடியாகவும் இருக்குங்க. இன்றைய நாளை நல்ல விதமாக பயன்படுத்தியும் கொள்வீங்க. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். பணத்தை சம்பாதிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்று நல்ல முறையில செலவும் செய்வீங்க. இது பயனுள்ள செலவுகளாகவும் இருக்கும். ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு பெரிய அளவுல ஆரோக்கிய குறைபாடு என்று எதுவும் இருக்காது. இன்றைய நாள் முழுவதுமே நீங்க சுறுசுறுப்பாக செயல்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல முன்னேற்றமும் இருக்கும். தொழில் துறையில இருந்து வந்த போட்டிகளும் நீங்கும். வெளியூர்ல இருந்து நல்ல செய்திகளும் வந்து சேரும். நண்பர்களின் மூலமாக வரவேண்டிய உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வேலை இடங்கள்ல செல்வாக்கும் அதிகரிக்கும். நீண்ட நாட்களாக தொந்தரவு கொடுத்து வந்த
நோய் நொடியில இருந்து விடுபடக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. இன்று பதவி உயர்வுகளும் இருக்கும். நினைத்ததை நல்லபடியாக முடிக்கவும் செய்வீங்க. வருமானத்தையும் பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. எடுத்த வேலைகளை நல்லபடியாக முடிக்கவும் செய்வீங்க. நண்பர்களுடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். சில அவசியமில்லாத செலவுகளினால சின்ன சின்ன தொந்தரவுகளும் ஏற்படலாம். உடல் ஆரோக்கியத்துல இருந்து வந்த பாதிப்புகளும் நீங்கும். வியாபாரத்துல சின்ன சின்ன விஷயங்கள்ல கூட நீங்க அலட்சியமாக இருக்கவும் வேண்டாங்க. வரவு செலவு கணக்குகளை கண்ணும் கருத்துமாக பார்த்துக் கொள்வதும் நல்லது. வேலைகள் அதிகமாக இருந்தால பிள்ளைகளுடன் அதிகப்படியான நேரத்தை செலவு செய்ய முடியாமலும் போகலாம். அக்கம் பக்கம் வீட்டு விவகாரங்கள்ல நீங்க தலையிடவும் வேண்டாம். எதிர்பார்ப்புகளும் நிறைவேறும். பெற்றோர்களுடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். ஆன்மீக பெரியவர்களுடைய ஆசீர்வாதங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. வெளிவட்டாரத்துல அந்தஸ்தும் அதிகரிக்கும். பழைய சிக்கல்கள்ல ஒன்று தீரக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. விருந்தினர்களுடைய வருகையினால வீடும் களைக்கட்டும். உத்தியோகத்துல அதிகாரிகள் உங்களுக்கு முன்னுரிமையும் தருவாங்க. ஒரு சிறப்பான நாளாகவும் இருக்கும். எதிலும் என்று சற்று பொறுமையுடன் செயல்படுவதும் நல்லது. குடும்பம் தொடர்பாக முக்கியமான முடிவுகளையும் எடுப்பீங்க. பிள்ளைகள் பிடிவாதம் பிடித்தாலும் அனுசரித்து செல்வதும் நல்லது. மாலையில குடும்பத்தினருடன் கோயில்களுக்கு சென்று வரக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. அலுவலகத்துல மற்றவர்களுடைய வேலைகளையும் நீங்கள் சேர்த்து பார்க்க வேண்டியதும் இருக்கும். வியாபாரத்துல கூடுதலாக உழைக்க வேண்டியதும் இருக்கும். இது தவிர்க்க முடியாததாகவும் இருக்கும். இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சாதகமான நாளாகவும் இருக்குங்க. இன்று மற்றவர்களிடத்துல இருந்து வந்த பிரச்சனைகளை பேசி தீர்த்துக் கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தொழில்சார் துறையில உங்களுக்கு வெற்றியும் உண்டாகும். பிள்ளைகள் இடத்துல இருந்த மகிழ்ச்சியான செய்திகளும் வந்து சேரும். மன உறுதியாகவும் இருப்பீங்க. எதிலுமே என்று விழிப்புணர்வுடன் செயல்படுவதும் நல்லது. பண வரவுகளின் மூலமாக சேமிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பழைய பிரச்சனைகளை மாறுபட்ட விதத்துல நீங்க தீர்வும் காண்பீங்க. வித்தியாசமான அணுகுமுறையின் காரணமாக சில புதிய ஆர்டர்களையும் பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மின்னணு பொருட்களை வாங்கியும் மகிழ்வீங்க. தம்பதிகளுக்கு இடையே ஒற்றுமையும் உண்டாகும். திறமைகளை வெளிப்படுத்துவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. முக்கியமான விஷயங்கள்ல கவனமாக முடிவுகள் எடுப்பதும் நல்லது. இன்று அசதி நீங்கக்கூடிய ஒரு நல்ல நாளாகவும் அமையும். மற்றவர்களுக்காக செய்யக்கூடிய உதவிகள் அவர்களுக்கு மிகப்பெரிய உதவியாகவும் இருக்கலாம். இன்றைய நாளை நீங்க நல்ல விதமாக பயன்படுத்தியும் கொள்வீங்க. இன்று நீங்கள் முருகப் பெருமானை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சிகப்பு நிறம். புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு மதியம் 1:22 வரை சந்திராஷ்டமம் இருக்கின்றது. அதற்கு பின்பு பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் வருகின்றது. செய்கின்ற வேலைகள்ல கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு சேமிப்புகளும் அதிகரிக்கும். நல்ல வாய்ப்புகளும் வந்து சேரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சிம்ம ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. சிம்ம ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சிறப்பான நாளாகவும் இருக்குங்க. விரைந்து செயலாற்றுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பதட்டங்களும் நீங்கும். உங்களிடத்துல மகிழ்ச்சியும் இருக்கும். விருப்பமான இடங்களுக்கு சென்று வரக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. நம்பிக்கையுடனும் செயல்படுவீங்க. எந்த ஒரு சவால்களையும் எதிர்கொள்ளக்கூடிய மனநிலையுடனும் இருப்பீங்க. வெற்றிக்கு வழிவகுக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாகவும் அமையும். திருமண உறவில இன்று உங்கள் துணை இடத்துல இருந்து மகிழ்ச்சியான செய்திகளும் வந்து சேரும். அவர்களுடைய உதவியுடன் முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நல்ல தொடர்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. முக்கியமான முடிவுகள் எடுக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். உங்களிடத்துல இருக்கின்ற பணம் உங்களுக்கு போதுமானதாகவும் இருக்கும். பூர்வீக சொத்துக்கள் அல்லது எதிர்பாராத தன வரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்குங்க. சிறப்பாகவும் உணர்வீங்க. என்று ஆரோக்கிய குறைபாடு என்று எதுவும் இருக்காது. வீட்டிலும் சரி வெளியிலும் சரி உங்களுடைய வார்த்தைகளுக்கு செல்வாக்கும் அதிகரிக்கும். வியாபாரத்துல லாபமும் இருக்கும். தொழில நீங்க நினைத்தபடி மேன்மையையும் எதிர்பார்க்கலாம். வெளியூர் பயணங்கள் வெற்றியை தருவதாகவும் இருக்கும். நண்பர்களுடைய உதவிகளும் தக்க நேரத்துல கிடைக்கவும் பெறுவீங்க. வேலை இடங்கள்ல செல்வாக்கும் அதிகரிக்கும். பதவி உயர்வுகளையும் எதிர்பார்க்கலாம். வெளியூர் பயணங்கள் சென்று வரக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. வருமானமும் இருக்கும். வேலையில உயர்வும் உண்டாவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சில உதவிகளும் தேடியும் செல்வீங்க. அது கிடைக்கவும் பெறுவீங்க. நண்பர்களுடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். நீண்ட நாட்களாக இருந்து வந்த பிரச்சனைகளும் நீங்கும். குடும்பத்துல இருந்து வந்த சலசலப்புகளும் நீங்கும். கடன் கொடுப்பதில் எச்சரிக்கையாக இருப்பதும் நல்லது. சில நண்பர்கள் இடத்துல குடும்ப விஷயங்களை நீங்க பேசவும் வேண்டாம். இரவு நேர பயணங்களின் பொழுது கவனமாக இருப்பதும் நல்லதுதாங்க. இன்று உங்களுடைய பேச்சுக்கள்ல சற்று மாற்றங்களையும் செய்வீங்க. இன்று உறவினர்கள் நண்பர்களினால அனுகூலமான போக்கும் காணப்படும். பொது காரியங்கள்ல ஈடுபடவும் செய்வீங்க. உங்களை தவறாக நினைத்துக் கொண்டிருந்தவர்கள் இப்பொழுது மனம் மாறி பேசுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது.
உத்தியோகத்துல உங்களுடைய கை ஓங்கியும் இருக்கும். முயற்சிகள் வெற்றியை தரக்கூடிய நல்ல நாளாகவும் இருக்கும். சுறுசுறுப்பாகவும் செயல்படுவீங்க. உற்சாகமாகவும் இருப்பீங்க. எதிர்பார்த்த பணமும் கைக்கு வந்து சேரும். சகோதரர்கள் பணம் கேட்டு வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பிள்ளைகளுக்காக செலவுகள் செய்ய வேண்டியதும் இருக்கும். மாலைகளில் நண்பர்களுடைய சந்திப்புகள் மனதிற்கு உற்சாகத்தையும் ஏற்படுத்தும். குடும்பத்தினருடன் கோயில்களுக்கு சென்றும் வருவீங்க. சிலருக்கு புதிய ஆடை ஆபரணங்கள் வாங்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரம் நன்றாகவும் இருக்கும். சக வியாபாரிகள் அனுசரணையாகவும் இருப்பாங்க. இன்று இனிமையான சூழலும் உண்டாகும். குடும்ப உறுப்பினர்கள் அனைவரிடத்திலுமே மகிழ்ச்சியை வெளிப்படுத்தக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. நீண்ட நாட்களாக நீடித்து வந்த நிதி பரிவர்த்தனை பிரச்சனைகள்ல இருந்து நல்ல ஒரு தீர்வும் கிடைக்கப் பெறுவீங்க. கைகள்ல பணமும் இருக்கும். இதனை பயனுள்ள விஷயங்கள்ல சேமிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஒத்தி போய்கொண்டு இருந்த சில வேலைகள் இப்பொழுது நல்லபடியாகவும் முடியும். உயர் அதிகாரிகளுடைய ஆதரவுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. எதிர்காலம் சார்ந்த சில முக்கியமான முடிவுகளையும் எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உடன் பிறந்தவர்கள் இடத்துல விட்டு கொடுத்து செல்வதும் நல்லது. வெளிவட்டாரத்துல புதுவிதமான அனுபவங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. ஆராய்ச்சி தொடர்பான சிந்தனைகளும் மனதில் ஏற்படலாம். சுபகாரியங்களை பற்றி பேசி முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. செயல்பாடுகள்ல அனுபவ அறிவும் வெளிப்படும். புகழும் கௌரவமும் அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாகவும் அமையும். இன்றைய நாள் நீங்கள் ஆஞ்சநேயரை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் நீல நிறம். மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதரவுகளும் இருக்கும். இனிமையான சூழலும் உண்டாகும். பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு விட்டுக் கொடுத்து செல்வதும் நல்லது. சில முக்கியமான முடிவுகளையும் எடுப்பீங்க. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு அனுபவ அறிவும் வெளிப்படும். சுபகாரியங்களை பற்றி பேசுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கன்னிராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கன்னிராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் ஆன்மீக ஈடுபாடுகள் மகிழ்ச்சியை தரக்கூடிய ஒரு நல்ல நாளாகவும் இருக்கும். முன்னேற்றத்திற்காக பாடுபடவும் செய்வீங்க. வெற்றியும் உண்டாகும். பிரார்த்தனைகளின் மூலமாக மன அமைதியாகவும் உணர்வீங்க. இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு அதிர்ஷ்டகரமான நாளாகவும் இருக்கும். பணியில கவனத்தையும் செலுத்துவீங்க. நல்ல பலன்களையும் எதிர்பார்க்கலாம். உறவுல தரத்தை மேம்படுத்தவும் செய்வீங்க. வேறுபாடுகளும் நீங்கும். நல்ல புரிந்துணர்வுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நல்லுறவை ஏற்படுத்தியும் கொள்வீங்க. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். பணப்புழக்கம் சீராகவும் இருக்கும். இன்று சேமிப்புகளை மேம்படுத்துவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்குங்க. குளிர்ச்சியான உணவுகளை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. சிலருக்கு ஒவ்வாமை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளினால தொண்டை வலி சம்பந்தப்பட்ட பாதிப்புகளும் ஏற்படலாம். இன்று சுப நிகழ்ச்சிகளுக்கான பேச்சுவார்த்தைகளும் நடைபெறலாம். நல்ல வரனாகவும் கூடி வரலாம். நீண்ட நாட்களாக நீங்க எதிர்பார்த்த காரியங்கள் நல்லபடியாகவும் முடியும். வேலை இடங்கள்ல உங்களுடைய பொறுப்புகளும் அதிகரிக்கும். மன தைரியத்தோடு எதையும் சாதிக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. கவர்ச்சியான பேச்சுக்களினால மற்றவர்களை கவர்ந்தும் விடுவீங்க. எதிரிகளும் நண்பர்கள் ஆவாங்க. தொழில லாபத்தையும் பார்த்து விடலாம். வியாபாரத்துல நீங்க நினைத்தபடி வருமானத்தையும் பெருக்குவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கடன் சுமையும் குறையும். மன நிம்மதியும் உண்டாகும். சிறப்பாகவும் உணர்வீங்க. பணவரவும் இருக்கும். செல்வாக்கும் அதிகரிக்கும். நினைத்தது நிறைவேறக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. கையில பணமும் இருக்கும். சில பிரச்சனைகள் ஏதாவது தேடியும் வரலாம். கவனமாக இருப்பதும் நல்லது. தானுண்டு தன் வேலையுண்டு என்று இருந்து விடுவதே நல்லது. வெளியூர் பயணங்கள்ல இருந்து வந்த தடங்கல்களும் நீங்கும். விலை உயர்ந்த பொருட்களை கவனமாக கையாள்வதும் நல்லது. அந்நிய பெண்கள் இடத்துல கவனமாக பேசுவதும் நல்லது. வெளியூர் பயணங்களின் பொழுது உணவு விஷயத்துல கவனமாகவும் இருங்க. குடும்பத்துல என்ற கலகலப்பான போக்கும் காணப்படும். புதியவர்களுடைய நட்பினால உற்சாகத்துடனும் இருப்பீங்க. எதிர்பார்த்த பணமும் கைக்கு வந்து சேருங்க. நவீன மின்சாதன பொருட்களை வாங்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல சில சூட்சமங்களை புரிந்தும் கொள்வீங்க. உத்தியோகத்துல மகிழ்ச்சியான சூழலும் உண்டாகும். சில அதிரடியான மாற்றங்களை செய்யக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். பணவரவும் இருக்கும். செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. குடும்பத்தினருடைய தேவைகளை நிறைவேற்றவும் செய்வீங்க. நண்பர்கள் கேட்கின்ற உதவிகளை மகிழ்ச்சியுடன் செய்தும் தருவீங்க. எதிரிகளினால ஏற்பட்டு இருந்த இடையூறுகளும் நீங்கும். மாலையில உறவினர்கள் அல்லது நண்பர்கள் வீட்டிற்கு சென்று வரக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. விருந்து ஏற்பாடுகளும் நடைபெறலாம். மனதுல உற்சாகமும் இருக்கும். அலுவலகத்துல உற்சாகமான போக்கும் இருக்கும். வியாபாரத்துல பணியாளர்களுடைய ஒத்துழைப்புகளையும் பெற்றுவிடுவீங்க. மருத்துவ ஆலோசனைகளையும் பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இது வழக்கமான ஆலோசனைகளாகவும் இருக்கலாம். சில அதிரடியான மாற்றங்களையும் செய்வீங்க. நண்பர்கள் அல்லது சக ஊழியர்களுடன் மகிழ்ச்சியான பேச்சுவார்த்தைகளும் நடைபெறுங்க. அவர்களுடன் அதிகப்படியான நேரத்தையும் செலவு செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கணவன் மனைவிக்கு இடையே ஒற்றுமையும் இருக்கும். சவாலான வேலைகளையுமே சாதாரணமாக செய்து முடிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபார விஷயங்கள்ல பொறுமையாகவும் இருங்க. உடல் ஆரோக்கியத்துல ஒரு விதமான மந்தத்தன்மையும் ஏற்பட்டு நீங்கும்.
நட்பு வட்டாரமும் விரிவடையும். இழுபறியாக இருந்து வந்த சில விஷயங்கள் நல்லபடியாகவும் முடியும். ஆராய்ச்சி பிரிவில முன்னேற்றமும் உண்டாகும். இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு ஆக்கப்பூர்வமான நாளாகவும் அமையும். இன்று நீங்கள் முருகப் பெருமானை நினைத்து வீட்ல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 4, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சாம்பல் நிறம். இன்று உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒற்றுமையும் உண்டாகும். சில சவால்களை ஏற்க வேண்டியதும் இருக்கும். அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுமையாக இருப்பதும் நல்லது. சின்ன சின்ன மந்தத்தன்மையும் ஏற்பட்டு நீங்கும். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு முன்னேற்றமும் இருக்கும். இன்று ஒற்றுமையுடன் இருந்து செயலாற்றுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. துலாம் ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. துலாம் ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் முன்னேற்றத்தை தரக்கூடிய நல்ல நாளாகவும் இருக்கும். இன்று உங்களுடைய முன்கோபங்களை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. பொறுமையுடனும் அமைதியுடனும் செயல்படுவதும் நல்லது தாங்க. சிரமங்களும் நீங்கும். மற்றவர்களிடத்துல பேசும் பொழுது பொறுமையாக இருப்பதும் நல்லது. அமைதியுடன் நடந்து கொள்வதும் நல்லது தாங்க. நன்மதிப்பையும் பெறக்கூடிய நல்ல நாளாகவும் இருக்கும். இன்று உங்கள் துணையிடத்துல உங்களுடைய விருப்பங்களை வெளிப்படுத்தவும் செய்வீங்க. அவர்களிடத்துல அன்புடனும் காதலுடனும் நடந்தும் கொள்வீங்க. ஒருவருக்கு ஒருவர் அனுசரணையாக நடந்து கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். பணப்புழக்கம் சிறப்பாகவும் இருக்குங்க. எதிர்பாராத வகையில பண வரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களுடைய செலவுகளை சமாளிக்கவும் செய்வீங்க. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். இன்று ஆரோக்கிய குறைபாடு என்று எதுவும் இருக்காதுங்க. சிலருக்கு சளி இருமல் சம்பந்தப்பட்ட பாதிப்புகளும் ஏற்படலாம். இதனால பெரிய அளவுல பாதிப்பு என்று எதுவும் இருக்காது. உயர் அதிகாரிகள் இடத்துல கவனமாக பேசுவதும் நல்லதுதாங்க. உங்களுடைய முன்கோபங்களை யாரிடத்திலும் வெளிப்படுத்தவும் வேண்டாம். குடும்ப பிரச்சனைகளினால அவ்வப்பொழுது மன நிம்மதி பாதிக்கவும் படலாம். சக ஊழியர்களுடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். சந்தை நிலவரங்களுக்கு ஏற்றவாறு உங்களை நீங்களே மேம்படுத்தியும் கொள்வீங்க. சில எதிர்பார்த்த உதவிகளும் வந்து சேரும். பங்குச்சந்தை வியாபாரத்துல லாபத்தையும் பார்க்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. ஏற்றுமதி இறக்குமதி துறையில எச்சரிக்கையாக இருப்பதும் நல்லது. குடும்பத்துல இருந்து வந்த சிக்கல்களும் நீங்கும். சுமூகமான முடிவுகளையும் எடுக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. எதிர்பாராத செலவுகளும் ஏற்படலாம். வெளியூர் பயணங்களை மேற்கொள்ளவும் செய்வீங்க. புதிய முயற்சிகளில் ஈடுபடவும் செய்யலாம். மன உறுதியோடு தொழில சில முக்கியமான முடிவுகளை எடுக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. உறவினர்களுடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். பிள்ளைகளிடத்துல பிரியமாகவும் நடந்தும் கொள்வீங்க. வியாபாரத்துல ஏற்றத்தாழ்வுகளும் இருக்கும். பண பிரச்சனைகளும் நீங்கும். தொழில் ரீதியாக அலைச்சல்களும் இருக்கும். எந்த ஒரு வேலையுமே சுலபமாக முடிக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. மனைவியின் இடத்துல விட்டு கொடுத்து செல்வதும் நல்லதுதாங்க. பிரிந்து இருந்த தம்பதியர்கள் ஒன்று சேர்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சாதகமான நாளாகவும் இருக்கும். நெருக்கமானவர்களிடத்துல நீங்க மனம் விட்டு பேசுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வியாபாரத்துல எதிர்பார்த்த பணமும் கைக்கு வந்து சேரும். உத்தியோகத்துல மறைமுக விமர்சனங்களும் ஏற்படலாம். அலைச்சல்களும் ஏற்படக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. இன்றைய நாள் நீங்கள் புதிய முயற்சிகளை மேற்கொள்ளவும் செய்யலாம். எடுத்த காரியங்கள்ல அனுகூலமும் உண்டாகும். சிலருக்கு எதிர்பாராத தன வரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தந்தையின் வழியில எதிர்பார்த்த வேலைகள் அனுகூலமாகவும் முடியும். புதிய முயற்சிகளை பிற்பகலுக்கு மேல தொடங்குவது சாதகமாகவும் முடியும். நண்பர்களுடைய சந்திப்புகள் மகிழ்ச்சியையும் ஆதாயத்தையும் தருவதாகவும் இருக்கும். அலுவலகத்துல பணிச்சுமை சற்று குறைவது உற்சாகத்தையும் ஏற்படுத்தும். நிர்வாகத்தினரிடமிருந்து எதிர்பார்த்த சலுகைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் கூடுதலாக இருப்பது உங்களுக்கு உற்சாகத்தையும் தருவதாகவும் இருக்கும். காப்பீடு சார்ந்த பணிகள்ல இருப்பவர்கள் நிதானத்துடன் செயல்படுவதும் நல்லது. புதிய நபர்களிடத்துல தேவையற்ற விவாதங்களை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. மற்றவர்களின் மூலமாக மனதளவுல புதிய மாற்றங்களும் ஏற்படலாம். தற்பெருமை பேசுவதை கண்டிப்பாக தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. இன்று சில விரயங்களும் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உணர்ச்சி வசப்படாமல் பொறுமையாகவும் இருங்க. இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு அமைதியுடன் கூடிய நல்ல நாளாகவும் அமையும். இன்று நீங்கள் அம்பிகையை நினைத்து வீட்ல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 4, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் இளம் மஞ்சள் நிறம். இன்று சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு நிதானத்துடன் செயல்படுவதும் நல்லது. அனுசரித்து செல்வதும் நல்லது. சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு அனுசரணையான போக்குடனும் இருப்பீங்க. உங்கள் மனைவியின் இடத்துல மகிழ்ச்சியான பேச்சுவார்த்தைகளும் நடைபெறும். விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுமையாக இருப்பதும் நல்லது. இன்று பணவரவும் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.
விருச்சிக ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான பலன்களை தரக்கூடிய நல்ல நாளாகவும் அமையும். முன்னேற்றமாகவும் உணர்வீங்க. வேலை விஷயங்கள்ல கண்ணும் கருத்துமாகவும் செயல்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பிள்ளைகளிடத்துல அன்புடனும் அனுசரணையுடனும் நடந்தும் கொள்வீங்க. இன்று வேலை விஷயங்கள்ல சிறப்பாக பணியாற்றவும் செய்வீங்க. சிறப்பான தகுதியை ஏற்படுத்தியும் கொள்வீங்க. உங்களையும் நன்கு புரிந்து கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உங்களுடைய பணிக்கான அங்கீகாரத்தையும் பெற்றுவிடலாம். இப்பொழுது எடுக்கக்கூடிய முடிவுகள் உங்களுக்கு நல்ல பலன்களை தருவதாகவும் இருக்கும். திருமண உறவிலை என்ற கணவன் மனைவிக்கு இடையே மகிழ்ச்சியான போக்கும் இருக்கும். உறவு நிலை சிறப்பாகவும் இருக்கும். நிதிநிலை முன்னேற்றத்தை தருவதாகவும் இருக்கும். வங்கி இருப்பு அதிகரிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இதனால் இன்று மகிழ்ச்சியாகவும் உணர்வீங்க. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். ஆற்றலுடனும் உற்சாகத்துடனும் இருப்பீங்க. ஆரோக்கிய குறைபாடு என்று எதுவும் இருக்காது. சின்ன சின்ன அலைச்சல்களும் இருக்கத்தங்க செய்யும். இது தவிர்க்க முடியாததாகவும் இருக்குங்க. அலைந்து தெரிந்தாவது எடுத்த வேலைகளை முடிக்கவும் செய்வீங்க. உடல் ஆரோக்கியத்துல அலட்சியம் காட்டாமல் அக்கறையுடன் இருப்பதும் நல்லது. திருமண வாய்ப்புகளும் கைகூடியும் வரலாம். புதிய ஒப்பந்தங்கள்ல கையெழுத்திடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. அரசியல்ல இருப்பவர்களுடைய நட்பும் கிடைக்கப் பெறுவீங்க. பிள்ளைகளுடைய நடவடிக்கைகள் மன நிம்மதியை தருவதாகவும் இருக்கும். தொழிலுக்கு முக்கியமான உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வேலையில அவசரத்தை காட்டவும் வேண்டாம். தொழில லாபமும் இருக்கும். எதையும் துணிச்சலோடு செய்து முடிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. எதிர்பாராத இடத்துல இருந்து உதவிகளும் கைக்கு வந்து சேரும். கையிருப்பு அதிகரிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கொடுத்த கடன் திரும்ப கிடைப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வேலை இடங்கள்ல அழுத்தங்கள் அதிகமாக தங்க இருக்கும். உறவினர்களினால சின்ன சின்ன தொல்லைகளும் ஏற்படலாம். புதிய நபர்களுடைய பேச்சுக்களை நீங்க நம்பிக்கொண்டு இருக்கவும் வேண்டாம். அவசரப்பட்டு யாருக்கும் கடன் கொடுக்கவும் வேண்டாம். உறவினர்கள் இடத்துல எச்சரிக்கையாக பேசுவதும் நல்லதுதாங்க. மற்றவர்களுடைய விஷயங்களை அதிகப்படியாக நீங்க தலையிடவும் வேண்டாம். சில சவாலான வேலைகளையும் சாதாரணமாக செய்து முடிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பிள்ளைகளுடைய பெருமைகளை மற்றவர்களிடத்துல நீங்க சொல்லி மகிழ்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வாகனங்களை எல்லாமே சீர் செய்து முடிவீங்க. தாயாருடைய உடல் ஆரோக்கியம் சீராகவும் இருக்கும். வியாபாரத்துல சந்தை ரகசியங்களை நீங்க தெரிந்து கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உத்தியோகத்துல சில புதிய வாய்ப்புகளும் தேடி வரலாம். எதிர்பாராத நன்மைகள் நடைபெறக்கூடிய நல்ல நாளாகவும் அமையும். இன்று காலையில சற்று சோர்வாகவும் உணர்வீங்க. பிற்பகலுக்கு மேல உற்சாகமும் மகிழ்ச்சியும் உண்டாகும். வாழ்க்கை துணைவனை உறவினர்களினால ஆதாயமும் உண்டாகும். உங்கள் தாயின் தேவைகளை நிறைவேற்றக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. அலுவலகத்துல உற்சாகமான போக்குடனும் இருப்பீங்க. வியாபாரத்துல பணியாளர்களுடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். பங்குதாரர்களினால ஆதாயமும் உண்டாகும். சுபகாரிய பேச்சுக்கள்ல சாதகமான முடிவுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. அதிகாரிகளிடத்துல உங்களின் மீதான நம்பிக்கையும் உண்டாகும். இன்று வியாபார பணிகள்ல முதலீடுகளும் அதிகரிக்கும். நுட்பமான விஷயங்களை புரிந்தும் கொள்வீங்க. நண்பர்களுடைய வட்டாரமும் விரிவடையவும் காண்பீங்க. உடன் பிறந்தவர்களுடைய விருப்பங்களை நிறைவேற்றவும் செய்வீங்க. மனதளவுல புத்துணர்ச்சியுடனும் செயல்படுவீங்க. எதிர்ப்புகள் நீங்கக்கூடிய ஒரு நல்ல நாளாகவும் அமையும். இன்றைய நாள் நீங்கள் முருகப்பெருமானை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 4. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் நீல நிறம். இன்று விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு சாதகமான நாள் என்றும் கூறலாங்க. முக்கியமான முடிவுகளையும் எடுப்பீங்க. அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு முதலீடுகள் அதிகரிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. புத்துணர்ச்சியுடனும் செயல்படுவீங்க. கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று உங்களுக்கு ஒரு புத்துணர்ச்சியான நாளாகவும் இருக்கும். எதிரிகளினால ஏற்பட்டு இருந்த தொல்லைகளும் நீங்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தனுசு ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. தனுசு ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் பலன்கள் கலந்தே காணப்படுங்க. அமைதியாக உணர்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வேலைகள்ல கவனமாகவும் இருப்பீங்க. இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான நாளாகவும் இருக்கும். பணிகளை முன்னுரிமைப்படுத்தி நன்கு திட்டமிட்டு செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வேலைகள் அதிகமாக இருப்பதாகவும் உணர்வீங்க. திருமண உறவிலை என்று உங்கள் துணை இடத்துல அனுசரணையாக நடந்து கொள்வதும் நல்லது. இதனால உறவுல மகிழ்ச்சியும் இருக்கும். நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். பணவரவும் இருக்கும். செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆனாலும் இது பயனுள்ள செலவுகளாகவும் இருக்கும். ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்குங்க. ஆரோக்கிய குறைபாடு என்று எதுவும் இருக்காது. சின்ன சின்ன பதட்டங்களும் இருக்கும். இன்று உணவு விஷயத்துல மட்டும் சற்று கவனமாக இருந்தாலே போதுங்க. மற்றவர்களுக்கு உதவிகள் செய்யக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. இது பயனுள்ள உதவிகளாகவும் இருக்கும். இன்று சந்தை நிலவரங்களுக்கு ஏற்ப உற்பத்தியை பெருக்குவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல லாபமும் இருக்கும். தொழில நல்ல முன்னேற்றமும் இருக்கும். எதிர்பாராத இடத்துல இருந்து பண உதவிகளும் வந்து சேரும். அலைச்சல்கள் அதிகமாக இருந்தாலும் வருமானத்தையும் பார்த்து விடலாம்.
வங்கியில கடன் உதவிகளையும் பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வெளியூர் பயணங்களின் பொழுது சாதகமான போக்கும் இருக்கும். தன லாபத்திற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. எடுத்த காரியங்கள்ல வெற்றியும் உண்டாகும். முயற்சிகள்ல வெற்றியும் பெற்றுவிடலாம். வேலை பார்க்கின்ற இடத்துல சாதகமான போக்கும் இருக்கும். மனைவி இடத்துல கோபப்படவும் வேண்டாம். சில செலவுகளும் இருக்கும். வீட்டு விஷயங்களை வெளியில யாரிடத்திலும் பகிர்ந்து கொள்ளவும் வேண்டாம். பிள்ளைகள் இடத்துல கோபமாக பேசிவிடவும் வேண்டாம். அடுத்தவர்களுடைய விஷயத்திலையும் தலையிடவும் வேண்டாங்க. இன்று மாணவர்களுக்கு கல்வியில முன்னேற்றமும் இருக்கும். தேர்வுகளை நன்றாக சந்திப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வெற்றி பெற்றும் விடுவீங்க. குடும்பத்துல உங்களுடைய வார்த்தைகளுக்கு மதிப்பு மரியாதையும் அதிகரிக்கும். அதிகார பதவியில இருப்பவர்கள் அறிமுகமும் ஆவாங்க. வியாபாரத்துல புகழ்பெற்ற நிறுவனத்துடன் புதிய ஒப்பந்தங்களை செய்து கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உத்தியோகத்துல அதிகாரிகள் அதிசயிக்கும்படியும் நடந்தும் கொள்வீங்க. தொட்டது துலங்கக்கூடிய ஒரு நல்ல நாளாகவும் அமையும். இன்று மனதுல உற்சாகமும் இருக்கும். தாயின் விருப்பத்தை நிறைவேற்றவும் செய்வீங்க. தாய் வழி உறவினர்களிடத்துல எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. குடும்பத்தினருடன் கோயில்களுக்கு சென்று பிரார்த்தனைகளை நிறைவேற்றக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. சிலருக்கு புதிய நபர்களுடைய அறிமுகங்களும் இருக்கும். உறவினர்களிடத்துல பக்குவமாக நடந்து கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்று அலுவலகத்துல உங்களுடைய வேலைகளை குறிப்பிட்ட நேரத்திற்கு முன்பாகவே முடித்து பாராட்டுகளையும் பெற்றுவிடுவீங்க. வியாபாரத்துல சக வியாபாரிகளினால அனுகூலமான போக்குடனும் காணப்படுவீங்க. இன்று வழக்கு தொடர்பான விஷயங்கள்ல சாதகமான முடிவுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. உற்பத்தி துறைகள்ல அவைகளை பெற்று முடிவுகள் எடுப்பதும் நல்லது. உங்களுக்கு எதிராக இருந்தவர்களினால இப்பொழுது ஆதாயமும் உண்டாகும். விருப்பமான பொருட்களை வாங்கியும் மகிழ்வீங்க. தாய்மாமனுடைய வழியில ஒத்துழைப்புகளும் இருக்கும். பயணங்களின் மூலமாக எதிர்பார்ப்புகளும் நிறைவேறும். வெற்றி பெறக்கூடிய ஒரு நல்ல நாளாகவும் அமையும். இன்றைய நாள் நீங்கள் லட்சுமி நரசிம்மரை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தென்கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சாம்பல் நிறம். மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு சாதகமான நாளாகவும் இருக்கும். வழக்கு விஷயங்கள்ல முன்னேற்றமும் உண்டாகும். பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதாயமும் உண்டாகும். சில மகிழ்ச்சியான பொருட்களை வாங்கியும் மகிழ்வீங்க. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பார்ப்புகளும் நிறைவேறும். பாராட்டுகளையும் பெறக்கூடிய ஒரு நல்ல நாளாகவும் அமையும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மகர ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மகர ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு முன்னேற்றத்தை தரக்கூடிய நல்ல நாளாகவும் இருக்கும். நம்பிக்கையுடனும் அமைதியுடனும் உணர்வீங்க. எல்லா விதமான பிரச்சனைகளையுமே சமாளிக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. அதற்கான மன தைரியத்துடனும் இருப்பீங்க. இன்று பணிகள் அதிகமாக இருப்பதாகவும் உணர்வீங்க. வேலைகளை முன்னுரிமைப்படுத்தி அதன்படி ஆற்றுவதும் நல்லது. நேரத்தோடு எந்த ஒரு வேலையுமே செய்து முடிக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு அமைதியான நாளாகவும் இருக்கும். உங்கள் துணையிடத்துல பொறுமையாக பேசுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உறவுல நல்லிணக்கமும் காணப்படும். நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். கூடுதல் பொறுப்புகளின் காரணமாக செலவுகள் சற்று அதிகரிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களுடைய தேவைகளை சமாளிக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. பணப்புழக்கமும் அதிகரிக்கும். ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். சில சௌகரியங்களை விட்டுக் கொடுத்து செல்ல வேண்டியதும் இருக்கும். பதட்டப்படாமல் வேலைகள்ல ஆர்வத்துடனும் இருக்கவும் செய்வீங்க. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். இன்று உங்களுடைய நண்பர்களை தேர்ந்தெடுப்பதுல கவனமாகவும் இருங்க. சில தேவையில்லாத விஷயங்கள்ல தலையிடவும் வேண்டாங்க. ஏதாவது கெட்ட பெயர்களை சம்பாதிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கொடுக்கல் வாங்கல் விஷயத்துல எச்சரிக்கையாக இருப்பதும் நல்லது. வியாபாரம் சிறப்பாகவும் இருக்கும். வருமானமும் இருக்கும். பேச்சுவார்த்தைகள்ல நிதானமாக இருப்பதும் நல்லது. நண்பர்களின் மூலமாக நல்ல வாய்ப்புகளும் வந்து சேரும். நினைத்ததை நல்லபடியாக முடிக்கவும் செய்வீங்க. எதிர்பார்ப்புகளும் நிறைவேறும். கேட்ட இடத்துல இருந்து பண உதவிகளும் வந்து சேரும். வியாபாரத்துல நினைத்தது நல்லபடியாகவும் நிறைவேறும். சட்டென்று யாரிடத்திலும் கோபப்படவும் வேண்டாம். வேலைகளை முடிக்க வேண்டும் என்ற சிந்தனைகளுடனும் இருப்பீங்க. வாகனங்களை ஓட்டும் பொழுது கவனமாக இருப்பதும் நல்லது. மனைவி இடத்துல கோபத்தை வெளிப்படுத்தவும் வேண்டாம். வியாபாரத்துல அலட்சியமாக இருக்கவும் வேண்டாம். இன்று புதிய திட்டங்கள் நிறைவேறக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. பிள்ளைகளினால மகிழ்ச்சியான செய்திகளும் வந்து சேரும். பிள்ளைகளுடைய உயர்கல்வி உத்தியோகம் குறித்து யோசிக்கவும் செய்வீங்க. செலவுகளை குறைத்து சேமிக்க தொடங்குவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல வாடிக்கையாளர்களை கவருவதற்காக சில சலுகைகளை அறிவிக்கவும் செய்வீங்க. உத்தியோகத்துல உங்களுடைய நிர்வாக திறமையும் வெளிப்படும். அதற்கான பாராட்டுகளையும் பெற்றுவிடுவீங்க. எதிலும் என்று பொறுமையை கடைபிடிப்பதும் நல்லதுதாங்க. தாய் தந்தையின் விருப்பத்தை பூர்த்தி செய்தும் வைப்பீங்க. சில செலவுகள் மனதை சஞ்சலப்படுத்துவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. முக்கியமான முடிவுகளை ஒரு முறைக்கு 2 முறை யோசித்து எடுப்பதும் நல்லது. அலுவலகத்துல பணிச்சுமை சற்று அதிகமாக தங்க இருக்கும். பணிகளை மற்றவர்களை நம்பி ஒப்படைக்காமல் நீங்களே செய்வதும் நல்லதுதாங்க.
வியாபாரத்துல பணியாளர்களை தட்டி கொடுத்து வேலை வாங்குவதும் நல்லது. விற்பனையும் லாபமும் அதிகரிக்கக்கூடிய நல்ல நாளாகவும் அமையும். இன்று புதிய வீடு மற்றும் மனை வாங்குவது தொடர்பான சிந்தனைகளும் அதிகரிக்கும். பூர்வீகம் சம்பந்தமாக சுப விரயங்களும் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பணிகள்ல இருக்கிறவங்களுக்கு மேலான பொறுப்புகளும் வந்து சேரும். தொலைபேசி தொடர்பான செய்திகளும் வந்து சேருங்க. பயணங்களை மேற்கொள்ளவும் செய்வீங்க. இன்று வரவுகளை மேம்படுத்துவது தொடர்பான சிந்தனைகளும் அதிகரிக்கும். உறவினர்களுடன் விட்டுக் கொடுத்து செல்வதும் நல்லது. தடைகள் நீங்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் உங்களுக்கு விருப்பமான தெய்வத்தை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் நீல நிறம். உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு சுப விரயங்களுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சிந்தனைகளும் அதிகரிக்கும். திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுப்புகள் அதிகமாகவும் இருக்கும். பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு விட்டுக் கொடுத்து செல்வதும் நல்லது தாங்க. மற்றவர்களுடைய விஷயத்துல தலையிடாமல் இருப்பதும் நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கும்பராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கும்பராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் நேர்மறை எண்ணங்களுடன் செயல்படக்கூடிய நல்ல நாளாகவும் அமையும். இன்றைய நாள் முழுவதுமே நீங்க சுறுசுறுப்பாகவும் காணப்படுவீங்க. வேலை விஷயங்கள்ல கண்ணும் கருத்துமாகவும் இருப்பீங்க. நேர்மறை எண்ணங்களுடனும் இருப்பீங்க. நட்பான அணுகுமுறையை மேற்கொள்ளவும் செய்வீங்க. வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. எதிர்மறையான எண்ணங்களை மட்டும் தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. வேலைகள்ல கவனமாகவும் இருப்பீங்க. பணியின் தரமும் அதிகரிக்கும். இன்று நன்மதிப்பையும் பெறக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. திருமண உறவில இன்று உங்கள் துணை இடத்துல அனுசரணையான போக்குடனும் இருப்பீங்க. பிரிந்து இருந்த தம்பதியர்களும் ஒன்று சேர்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. யதார்த்தமான அணுகுமுறையுடனும் இருப்பீங்க. உங்கள் துணை இடத்துல விட்டுக் கொடுத்து செல்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். ஏற்ற இறக்கங்களும் இருக்கும். சில செலவுகளை குறைப்பதற்கு திட்டமிடவும் செய்வீங்க. நிதியில சுமூகமான போக்கும் காணப்படும். ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு தொண்டை வலி சம்பந்தப்பட்ட பாதிப்புகளும் ஏற்படலாம். குளிர்ச்சியான உணவுகளை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது தாங்க. இன்றைய நாள் முழுவதுமே நீங்க சுறுசுறுப்புடன் செயல்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. மாணவர்களுக்கு கல்வியில ஆர்வமும் அதிகரிக்கும். நீங்க எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. நண்பர்களும் உங்களுக்கு பக்க பலமாகவும் இருப்பாங்க. கேட்ட இடத்துல இருந்து பணமும் கைக்கு வந்து சேரும். உடல் ஆரோக்கியத்துல முன்னேற்றமும் இருக்கும். கொடுத்த கடன் திரும்ப கிடைப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வெளிவட்டாரங்கள்ல உங்களுடைய செல்வாக்கும் அதிகரிக்கும். வேலை இடங்கள்ல எதிர்பார்த்த வேலைகள் நல்லபடியாகவும் நடைபெறும். நிதானமாக செயல்படுவதும் நல்லது. நினைத்ததை நல்லபடியாக முடிக்கவும் செய்வீங்க. தொழில உதவிகளும் இருக்கும். வியாபாரத்திற்கு தேவையான உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. ஞாபக மறதி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் நீங்கும். குறித்த நேரத்திற்கு முன்பாகவே வேலைகளை முடிக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. யாருக்கும் வாக்குறுதிகளை தரவும் வேண்டாம். சொந்த பந்தங்களுடைய விஷயத்துல இருந்து தள்ளி இருப்பதே நல்லது. குடும்பத்துல குழப்பங்கள் ஏற்படாமல் பார்த்துக் கொள்வதும் நல்லது தாங்க. இன்று சில எதிர்மறையான எண்ணங்களை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது தாங்க. வேலைகள் சுமூகமாகவும் நடைபெறும். தாய்வழி உறவினர்களுடன் கருத்து வேறுபாடுகளும் ஏற்பட்டு நீங்கும். பயணங்களினால மகிழ்ச்சியும் உண்டாகும். வெளிவட்டாரத்துல புதிய அனுபவங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. வியாபாரத்துல அதிரடியான சலுகைகளின் மூலம் லாபத்தையும் பார்த்து விடலாம். உத்தியோகத்துல சக ஊழியர்களுடைய ஆதரவுகளும் இருக்கும். உழைப்பால் உயரக்கூடிய ஒரு நல்ல நாளாகவும் அமையும். காலையில வழக்கமான பணிகளிலும் கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. புதிய முயற்சிகளை பிற்பகலுக்கு மேல தொடங்குவதும் நல்லது. தாய்வழி உறவினர்களுக்காக செலவுகள் செய்ய வேண்டியதும் இருக்கும். கணவன் மனைவிக்கு இடையே அந்யோன்யமும் அதிகரிக்கும். அலுவலகத்துல பணி நெருக்கடிகளும் ஏற்பட்டு நீங்கும். வியாபாரத்துல சில சங்கடங்களை சமாளிக்க வேண்டியதும் இருக்கும். பணியாளர்களிடத்துல போதுமான அளவு ஒத்துழைப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வாசனை திரவியங்கள் தொடர்பான வேலைகள் செய்பவர்களுக்கு இப்பொழுது லாபத்தையும் பார்த்து விடலாம். புதிய ஏஜென்சிகளை எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சின்ன சின்ன பிரச்சனைகளும் தோன்றி மறையும். வியாபார பணிகள்ல வெளியூர் தொடர்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வழக்கு சார்ந்த விஷயங்கள்ல முக்கியமான முடிவுகளையும் எடுப்பீங்க. வாகன பழுதுகளை எல்லாமே சீர் செய்து விடுவீங்க. உறவினர்களுடைய வழியில அனுசரித்து செல்வதும் நல்லது. நட்பு மேம்படக்கூடிய நல்ல நாளாகவும் அமையும். இன்றைய நாள் நீங்கள் மகாலட்சுமியை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 4. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சிகப்பு நிறம். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு லாபமும் உண்டாகும். இன்று புதிய ஏஜென்சி எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு நன்மைகளும் உண்டாகும். மாணவர்களுக்கு கல்வியில முன்னேற்றமும் இருக்கும். பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு அனுசரணையாக நடந்து கொள்வதும் நல்லது. சிலருக்கு புதிய வாகனங்கள் வாங்கக்கூடிய வாய்ப்புகளும் கூடி வரலாம்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீன ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மீன ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் மனப்போக்குடன் கூடிய நல்ல நாளாகவும் இருக்குங்க. உங்களுடைய நிலைப்பாட்டுல நீங்க உறுதியாகவும் இருப்பீங்க. மிகுந்த ஆற்றலுடனும் காணப்படுவீங்க. பயனுள்ள முடிவுகள் எடுக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்றைய நாளை நீங்க நல்ல விதமாக பயன்படுத்தியும் கொள்ளலாம். சிறப்பாக செயலாற்றுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வேலையில முன்னேற்றமும் இருக்கும். சில சௌகரியங்களை விட்டுக் கொடுக்க வேண்டியதும் இருக்கும். பணியின் தரத்தை உயர்த்துவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களிடத்துல மறைந்திருக்கின்ற ஆற்றலை வெளிப்படுத்தவும் செய்வீங்க. பாராட்டுகளையும் பெற்றுவிடுவீங்க. தகவல் தொடர்பினால உங்கள் துணை இடத்துல மகிழ்ச்சியாகவும் பேசுவீங்க. இருவருக்கும் இடையில மகிழ்ச்சியான உரையாடல்களும் நடைபெறும். இனிமையான தருணங்களை பகிர்ந்தும் கொள்வீங்க. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். கடன்களை பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இதன் மூலமாக உங்களுடைய பண தேவைகளை பூர்த்தி செய்தும் கொள்வீங்க. சேமிக்கின்ற ஆற்றலும் அதிகரிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். என்ற ஆரோக்கிய குறைபாடு என்று எதுவும் இருக்காது. திருமணம் தொடர்பாக சில மகிழ்ச்சியான பேச்சுவார்த்தைகளும் நடைபெறும். இது உங்களுக்கு உற்சாகத்தையும் தருவதாகவும் இருக்கும். சிலருக்கு நல்ல வரனாக கூடி வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பணிச்சுமை கூடுதலாக இருப்பதாகவும் உணர்வீங்க. உங்களுடைய திறமைக்கு ஏற்ப ஊதிய உயர்வு மற்றும் பதவி உயர்வுக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. நினைத்தது நல்லபடியாகவும் நடைபெறுங்க. உறவினர்களுடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். சில நல்ல செய்திகளும் வந்து சேரும். வியாபாரத்துல முன்னேற்றமும் இருக்கும். பணமும் கையில இருக்குங்க. இதனை பத்திரப்படுத்திக் கொள்வதும் நல்லது. எடுத்த காரியங்கள்ல முன்னேற்றமும் உண்டாகும். உங்களுடைய செல்வாக்கும் அதிகரிக்கும். இன்று மனைவி இடத்துல பேசும்பொழுது கோபத்தை வெளிப்படுத்தவும் வேண்டாம். கடன் கொடுப்பது வாங்குவதில் அவசரப்படவும் வேண்டாங்க. நிதானமாக இருப்பதும் நல்லது. குடும்பத்துல கலகலப்பான சூழலும் உண்டாகும். புதியவர்களுடைய நட்பினால உற்சாகத்துடனும் இருப்பீங்க. எதிர்பார்த்த வகையில பணமும் கைக்கு வந்து சேரும். நவீன மின்னணு சாதனங்களை வாங்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. வியாபாரத்துல இருந்து வந்த பிரச்சனைகளுக்கு நல்ல ஒரு தீர்வையும் காணலாம். இன்று மேலதிகாரிகளுடைய அனுசரணையான போக்குடனும் காணப்படுவீங்க. அவர்கள் உங்களுக்கு உதவிகளும் செய்வாங்க. மனதில தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும். இப்பொழுது எடுக்கக்கூடிய முயற்சிகள் அனுகூலமாகவும் முடியும். உற்சாகத்துடனும் இருப்பீங்க. வாழ்க்கை துணையினால மகிழ்ச்சியும் உண்டாகும். உங்களுடைய முயற்சிகளுக்கு குடும்பத்தினருடைய ஆதரவுகளும் இருக்கும். சிலருக்கு எதிர்பாராத தனவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சில எதிர்பார்த்த சலுகைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. அதிகாரிகளுடைய பாராட்டுகளையும் பெற்றுவிடலாம். வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாகவும் இருக்கும். இன்று பேச்சு வன்மையினால சில புதிய ஒப்பந்தங்களையும் பெறக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. பாகப் பிரிவினை தொடர்பான சிந்தனைகளும் அதிகரிக்கும். கருத்து வேறுபாடுகளும் நீங்கும். வித்தியாசமான சிந்தனைகளின் மூலமாக தடைப்பட்டு இருந்து வந்த வேலைகளை இப்பொழுது முடிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மறைமுகமான போட்டிகளையும் வெற்றி கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. மாற்றம் உண்டாகக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் அம்பிகையை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் நீல நிறம். உரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு திறமைகளும் வெளிப்படுங்க. புதிய ஒப்பந்தங்களை பெறக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு வேறுபாடுகளும் நீங்கும். மகிழ்ச்சியும் உண்டாகும். ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு வெற்றிகரமான நாள் என்றும் கூறலாம். விரயங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களை கேட்டீர்கள் அல்லவா? இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான நாளாகவும் மன நிறைவுடன் கூடிய நாளாகவும் அமைய வாழ்த்துக்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.